உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி அரசியல் உரையாடலில் இணைந்திருக்கின்றோம். இன்றும் என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள் டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன், தோழர் சிவலிங்கம் அவர்கள். மூவருக்கும் வணக்கம். வணக்கம். நாம் எங்களுடைய அந்த டாக் டு டிபிசியின் சமகால அரசியலிலே உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்த மட்டில் இந்த புதிய அரசு, தேசிய மக்கள் சக்தி அரசு, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி பெரும்பாலானவற்றை, குறிப்பாக இந்த லஞ்ச ஊழல் அல்ல நாட்டிலே ஏற்பட்ட நிதி மோசடிகளில் சம்பந்தப்பட்டவர்கள் பலரை குடும்பமாக கைது செய்யப்பட்டு வருவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். முதலாவது SN சந்திரசேன குடும்பம், அடுத்தது ஏலி ரம்பக்கல குடும்பம், அடுத்தது ரொஹான் தலுவத்தத்தின் குடும்பம், தொடர்ந்து இன்னும் பலர் இந்த குற்றச்செயலிலே ஈடுபட்டதற்கான தண்டனையை அனுபவித்து வருகிறார்கள். அதை விட இன்னும் பலர் அடுத்த வாரங்களிலே, எதிர்வரும் வாரங்களிலே வழக்குகளை சந்திக்க தயாராக இருக்கின்றார்கள். இந்த சந்திரசேன அவர்களுடைய இந்த வழக்கை பொறுத்த மட்டில் 2022 அல்லாட்டி 2023 ஆண்டு ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுராக் குமார் திசாநாயக்க அன்றைய நாளிலே கூறினார், தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10 வழக்குகளில் இந்த வழக்கு முதல் வழக்காக எடுக்கப்படும் என்று. அந்த வாக்குறுதிப்படி அது நடைபெற்று இருக்கின்றது. அது பெரும் ஊழல் என்பதை நாங்கள் அறியக்கூடிய இருக்கின்றது. எனவே இவை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் வடகிழக்கை பொறுத்த மட்டில் அல்லது உலகத்திலே வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களை பொறுத்த மட்டில் குறிப்பாக செம்மணி துணுக்காய் விடயங்கள் அதிகமாக பேசப்படுகிறது. இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக இப்பொழுது குழந்தைகள் உட்பட பல்வேறு உடலங்களை அங்கே கண்டிருக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு சந்தர்ப்பங்களையும் தமிழ் மக்கள் தவற விட்டு விடுகிறதா என்ற சந்தேகம் பல்வேறு தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற புத்திஜீவிகளுக்கு மத்தியிலே இழந்திருக்கதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் அண்மையிலே இந்த அணையா விளக்கு என்ற ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தவர்கள். அது ஒரு ஆரோக்கியமான போராட்டம். அந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்தவர்கள் அனைவரையும் அழைத்திருந்தார்கள். இதில் குறிப்பிட்ட அரசியல் மயமாக்குவதற்காக ஸ்ரீதரன் போன்றவர்களின் அடிதடிகள் இந்த நிகழ்ச்சியை குழப்பி, இது ஒரு சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிகழ்ச்சியை ஒரு யாழ் மாவட்டத்துக்குள்ளே உள்ளடக்கப்பட்டு விட்டதாக தெரிகிறார்கள். உண்மையிலே இந்த செம்மணி போன்ற விடயங்களை ராஜபக்ச அரசு அல்லது ரணில் ஆட்சி இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா என்று மீண்டும் ஒருக்கை சிந்திக்க வேண்டும். இப்பொழுது இந்த அரசின் முக்கிய அமைச்சர் ஒருத்தர், இந்த அரசின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் அங்கீகாரத்தை தருகிறார்கள், அதற்கான நிதியை வழங்குகின்றார்கள். இதை தமிழ் சமூகம் பயன்படுத்தி சர்வதேச ரீதிக்கு இது கொண்டு சென்று அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கதை விடுத்து அவர்களை அங்கிருந்து கலைத்து, அது அங்கே இருக்கின்ற இந்த ஊடகங்கள், குறிப்பாக இந்த காசுக்காக செயற்படுகின்ற இந்த யூடியூப் ஊடகங்கள் அதை பெரிதுபடுத்தி தமிழ் சமூகத்தை அவமானப்படுத்தி இருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இந்த வகையில் தான் இந்த துணுக்காய் விஷயத்தை பொறுத்த மட்டில் ஏனைய போராளி அமைப்புகளை சேர்ந்தவர்களே அதிகமாக இருக்கின்றார்கள். அது பேச வேண்டிய விடயம், அது தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் அல்ல, நிச்சயம் பேசணும். ஆனால் அதற்கான காலகட்டம் இதுவா? ஏன்னால் முக்கியமாக செம்மணி என்பது ஒரு ஆட்சியாளரால், அரசாங்கத்தால், பாதுகாப்பு படையால் செய்யப்பட்ட ஒரு விடயம். அதில் சம்பந்தப்பட்ட ஒரு இராணுவ அதிகாரி, ஒரு இராணுவ கோப்ரல் ஒருத்தர் தாங்கள் 600 பேர் தான் கொலை செய்த என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இதை சட்ட ரீதியாக கொண்டு வந்து சர்வதேசத்தை கொண்டு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கின்ற விடயத்தை காட்டுவதை விடுத்து அதுக்கு மாறாக நடைபெற்றிருக்கிற விடயம். எனவே இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் கவனத்தில் கையாள வேண்டும் என்றால் இன்று முக்கியமாக நாங்கள் பேச வேண்டிய பொருள் மாகாண சபை ஒரு நிர்வாகம் வடகிழக்கிலே இருக்கும் என்றால், இந்த செம்மணி மட்டுமல்ல, இது போன்ற பல விடயங்களை கையாள்வதற்கு ஒரு அமைப்பு வடகிழக்கிலே ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு அமைப்பு இருக்கும். அதையொட்டி நாங்கள் செல்லலாம். இப்பொழுதுதான் நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த தமிழ் கட்சிகள், வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் இந்த மாகாண சபை தொடர்பாக எந்த மாதிரி விடயத்தை முன்னெடுத்து செல்ல போகின்றது. குறிப்பாக வடபகுதியிலே வருகின்ற முக்கிய பத்திரிகையான ஈழநாடு பத்திரிகை பல்வேறு தலையங்கங்களிலே இந்த மாகாண சபை தொடர்பாக பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்தை வெளியிட்டு வருகிறது. அதிலே கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற மூத்த பத்திரிகையாளர் தனபாலசிங்கம்னாலும் சரி, அல்லது யதீந்திரா போன்றவர்கள் இந்த மாகாண சபை தொடர்பாக மீண்டும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வருகிறார்கள். எனவே இந்த விடயங்களை வடகிழக்கிலே இருக்கின்ற சிவில் சமூகம் அல்லது புத்திஜீவிகள் மேலும் மக்களுக்கு கொண்டு சென்று அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டிய ஒரு தேவை, அல்லது நடத்தி வைக்க வேண்டிய அழுத்தத்தை அரசாங்கத்தை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த வகையில் தான் சிவலிங்கம் எவ்வாறு இந்த விடயங்களை பார்க்கிறார்.
ஆமாம், அனைவருக்கும் வணக்கம். இன்று கடந்த சில வாரங்களாக அஹ், ஊடகங்களினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிற பிரச்சனை செம்மணி விவகாரமாக இருக்கிறது. இந்த செம்மணி விவகாரத்தை தொடர்ந்து அஹ், நாங்கள் என்ன அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றால், தமிழ் அரசியல் இந்த பிரச்சனையை எவ்வாறு கையாள்றது, உண்மையிலே தமிழ் மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனைகளை ஒரு தெளிவான விதத்தில் எடுத்துச் செல்கிறதா அல்லது அரசியல் செய்கிறதா என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் இந்த செம்மணி விவகாரத்தை பேசிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பல பிரச்சனைகள் செம்மணி போல நடந்திருக்குது. உதாரணத்துக்கு மன்னாரில் நடந்திருக்குது, மட்டக்களப்பு பகுதியில் உள்ள முரக்கொண்டாஞ்சேனை என்ற பகுதி, மரகொட்டாஞ்சனை. முரக்கொண்டாஞ்சேனை பகுதியில், முல்லைத்தீவில் உள்ள கொக்கு தொடுவாய், மிருசுவில் ஆகிய பகுதிகளிலையும் பலர் புதைக்கப்பட்டுள்ளதாக வெளிவந்த செய்திகளை நீங்கள் கவனத்துக்கு எடுத்திருப்பீர்கள். நாங்கள் இதன் ஆரம்பத்தை எடுத்து பார்த்தோமே ஆயிருந்தால் 1998 கிருசாந்தியினுடைய கொலை வழக்கு, அதாவது கோண்டாவில் உள்ள இராணுவ அஹ், ஒரு தடுப்பு அஹ், தடுப்பு அஹ், பகுதியை நோக்கி மாணவி ஆகிய கிருசாந்தி போய்கொண்டிருந்த போது கடத்தப்பட்டார். ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்பிறகு சில நாட்களுக்கு பிறகு அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருந்தது. இதன் பிறகு நடத்தப்பட்ட விசாரணையினுடைய பிரகாரம் இராணுவ அதிகாரி ஒருவர், இராணுவ அதிகாரி சோமரட்ன ராஜபக்ஷ என்றவர் விசாரிக்கப்பட்ட போது அவர் வெளியிட்ட தகவல்கள் மேலும் பல தகவல்களை எங்களுக்கு தந்தது. உதாரணமாக சந்திரிகா பண்டாரநாயக் அவர்கள் 1995 அவர் ஜனாதிபதியாக வருகிறார். ஜனாதிபதியாக வந்த வேளையில் 1995 இருந்து 96 வரை காலப்பகுதி, அதாவது யாழ்ப்பாணத்தை இராணுவம் கைப்பற்றி இருந்த வேளையில் அங்கே மிக அதிகளவான பொதுமக்கள் இராணுவத்தினால கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் எல்லாரும் செம்மணி என்ற கிராமத்துக்கு பக்கத்தில் உள்ள பெரிய வெளியில புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த சோமரட்ன ராஜபக்ஷ என்ற இராணுவ அதிகாரி தெரிவித்ததை தொடர்ந்து கிட்டத்தட்ட 300-400 பேர் புதைக்கப்பட்டதாக அவருடைய சாட்சியம் தெரிவிச்சிருந்தது. அப்போ இதன் பிறகு 99 அப்பொழுது சந்திரிகா அவர்களுடைய அரசாங்கத்தில் அவர்கள் இந்த இந்த புதைகுழிகளை தோண்டுவதற்கு அவர்கள் அனுமதி கொடுத்திருந்தார்கள். எனவே நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் அந்த செம்மணி புதைகுழிகளை தோண்டின போது 15 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இவைகள் எல்லாம், இந்த 15 உடல்களும் 1996 அதாவது இந்த 15 உடலங்களும் 99 கண்டுபிடிக்கப்படுது. 3 வருஷத்துக்கு முதல் கடத்தப்பட்டவர்கள் தான் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிஞ்சது. இதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போது 7 இராணுவ உத்தியோகர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த விசாரணைகள் போய்கொண்டிருந்த போது இடைநடுவில் இந்த புதைகுழிகளை ஆராயிற முயற்சிகளையோ அல்லது இந்த இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகளோ தொடரையில். இது 2006 வரை இந்த நடைபெற்ற இந்த சம்பவங்கள் எல்லாமே மூடப்பட்டு அதன் பிற்பாடு எவருமே அதை பற்றி பேசலை. இதை நாங்கள் மிகவும் கவனமாக பார்க்கணும்.
2006ஆம் ஆண்டுக்கு பிறகு புதைகுழி விவகாரம், செம்மணி புதைகுழி விவகாரத்தை யாரும் பேசல. 20 ஆண்டுகளுக்கு பிறகு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம், அதாவது போன மாதம், அரசாங்கம் தன்னுடைய உதவியின் காரணமாக நீதிமன்ற உத்தரவு மீளப் பெறப்பட்டு, நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அமைய திரும்பவும் ஆய்வுகள் நடக்கப்பட்டது. முதல்ல 19 எலும்பு கூடுகள் அடையாளம் காட்டப்பட்டன. அதில் 3 குழந்தைகளினுடைய உடலங்களுடைய எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டது. இவைகள் எல்லாமே இந்த தமிழ் பிரதேசங்களில் எவ்வாறு இராணுவத்தினுடைய கொடுமைகள் இடம்பெற்றன என்பது குறித்த விசாரணைகளின் போது வெளிவந்தன. இதன் பிற்பாடு தனியாக செம்மணி மட்டுமல்ல, மன்னாரிலையும் ஒரு கட்டிடத்துக்கான அத்திவாரத்தை கிண்டிய போது 2013ஆம் ஆண்டு 11 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரசாங்கம் 2013ஆம் ஆண்டு இருந்த மஹிந்த ஆட்சியாளர்கள் அதுக்கு பிறகு இந்த முயற்சிகளை கைவிட்டார்கள். 2018ஆம் ஆண்டு, அதாவது 2015ஆம் ஆண்டிலிருந்து 19ஆம் ஆண்டு வரையும் மைத்திரி தலைமையில் நடைபெற்ற அரசாங்கத்தில் 2018ஆம் ஆண்டு மன்னாரில் 346 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் 29 குழந்தைகளினுடைய எலும்புக்கூடுகளாக இருந்தன. இந்த இதுக்கு பிறகு ஒரு முக்கியமான செய்தி வெளிவந்தது. இது பல காலத்துக்கு முதல் ஒரு புதைக்கப்பட்ட இடம் என்ற மாதிரி செய்திகளை கசிய விட்டார். பின்னர் இந்த எலும்புகள் சம்பந்தமான அந்த தடயவியல் அகழ்வாய்வு நிறுவனத்தினுடைய ஆய்வுகள் பார்த்த பொழுது அவர்களுடைய அறிக்கையின்படி இது 30 வருஷத்துக்குள்ளதான் இந்த உடலங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக அந்த ஆய்வு அறிக்கைகள் சொல்லியிருந்தன. இதன் பிறகு இந்த இது பற்றிய விசாரணைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன. நாங்கள் இதில் கவனிக்க வேண்டிய பல அம்சங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு 2000ஆம் ஆண்டு இராணுவத்தினால 8 பேர் கடத்தப்பட்டார்கள். கடத்தப்பட்ட போது ஒருவர் அதில் இருந்து தப்பியோடிட்டார். அந்த தப்பியோடியவர் பின்னர் அடையாளம் காட்டி அந்த மிச்சம் 7 பேருக்கு என்னென்னதை பார்த்த பொழுது அந்த புதைகுழிகளை கிண்டிய போது அவர்கள் கண் கட்டப்பட்டு சுடப்பட்டு புதைக்கப்பட்டதாக அந்த ஆய்வுகள் தெரிவிச்சிருந்தன. அதன் பிறகு இந்த விசாரணைகளின் பிரகாரம் மைத்திரி அரசாங்கத்தில் ஒரு இராணுவ சார்ஜென்ட் ஒருவர், அதாவது 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மரண தண்டனைக்கு தள்ளப்படுறார். ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, இந்த மரணங்களுக்கு பின்னால பெரிய அதிகாரிகள் இருந்த போதும் ஒரு சாதாரண அதிகாரியத்தான் அவர்கள் தண்டனைக்குள்ள தள்ளி இருக்கிறார். அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல மட்டக்களப்பு பகுதியில் உள்ள முறக்கொட்டஞ்சேனை, முல்லைத்தீவில் உள்ள கொக்கு தொடுவாய் போன்ற இடங்கள்லையும் கட்டிடம் கட்டுறதுக்கு இந்த அத்திவாரங்களை கிண்டிய பொழுது எலும்புத்தோடுகள் கிடைச்சிருக்கின்றன. இங்கே நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு இவைகள் எல்லாத்தையும் அகழ்ந்து இந்த உண்மைகளை வெளியில கொண்டாடுறதுக்கும் சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய ஆணையாளர் இலங்கைக்கு வருவதும், அவர் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் அவருடைய நிகழ்ச்சியின் பிரகாரம் அவர் நாடு முழுவதும் சென்று விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் இந்த அரசாங்கம் வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் கூட
தமிழ் அரசியல் இந்த வாய்ப்பை எவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. சமீபத்தில் செம்மணியில இந்த அணையா விளக்கு என்கின்ற தலைப்பில் ஒரு குழுவினர் இந்த ஆணையாளருடைய வருகையை அஹ், ஒரு ஒழுங்கமைச்ச விதத்தில் நடத்துவதாக கூறி அவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தின போது அங்கு தமிழக கட்சியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் வேறு பல அரசியல்வாதிகள் அங்கே வந்த பொழுது அவர்கள் ஒவ்வொரு இடங்களில் வைத்து தடுக்கப்பட்டு மிகவும் ஏசி அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான அம்சம் என்னென்னா, தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்த உள் முரண்பாடுகள் செம்மணி புதகுழிகளில் வைத்து அது வெளிப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிற உள் முரண்பாடுகள் வெளியில் வர தொடங்கி இருக்கின்றன. இப்பொழுது தமிழரசு கட்சிக்குள் பிளவு தவிர்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்திருக்கிறத நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. எங்களுக்கு முன்னாலே உள்ள கேள்வி என்னென்னா, தமிழ் அரசியலினுடைய எதிர்காலம். இந்த உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2015 ஆண்டில் இருந்து 2019 ஆண்டு வரை காலப்பகுதியிலையும் இந்த புதைகுழிகளை ஆராய்வதற்கான ஒரு வாய்ப்பான சூழல் இருந்திருக்கின்றால் அது மத்தியிலே ஒரு சாதகமான அரசாங்கம் அமைஞ்சாதான் தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு புறச்சூழல் உருவாகும் என்பதற்கான அடையாளமாக இருந்தது. அதுபோல தான் இப்பொழுது 2025 ஆண்டிலேயும் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேசிய இன பிரச்சனை தொடர்பாக ஒரு சாதகமான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற இந்த நிலையில் தமிழ் அரசியல் மிகவும் கூறுபட்டு வெறும் அரசியலாக மாற்றப்பட்டிருக்கிறதே தவிர இந்த தொடர்ச்சியாக காணாமலாக்கப்பட்ட அல்லது சட்டவிரோதமாக கொலை செய்யப்பட்ட இந்த மக்களுக்கான நீதியை வழங்குவதற்கு இந்த அரசியல் இயக்கங்கள் தடையாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே தமிழ் அரசியல் இப்பொழுது மிகவும் மோசமான தமிழ் மக்களின்றி அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாத தடைபோடுகிற சக்திகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. எனவே மக்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல 2015-19 ஒரு சாதகமான ஒரு அரசாங்கம் ஏற்பட்டதால தான் தேசிய இன பிரச்சனையை அல்ல இந்த புதகுழிகளை ஆராய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது மாதிரி இப்போதும் ஒரு வாய்ப்பான சூழல் கிடைச்சிருக்குது. நாங்கள் இதை பயன்படுத்தி ஒரு சாதகமான புறச்சூழலை உருவாக்க போகிறோமோ இல்லையோன்றதுதான் எங்களுக்கு முன்னால் உள்ள மிக முக்கியமான கேள்வி. இது தொடர்பாக நாங்கள் எதிர்வரும் காலங்களில் விவாதிப்பது அவசியம். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல். அந்த அரசியல் உரையாடலிலே சிவலிங்கம் அவர்கள் அந்த சம்மணி தொடர்பாக பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார். தம்பா அவர்களை இப்பொழுது இன்றைய சூழ்நிலையிலே வடகிழக்கிலே தமிழ் மக்களுக்கு தேவையான விடயமாக இந்த மாகாண சபை தேர்தல் இருக்கின்றது. அதை பற்றி போதிய அளவு எங்களுடைய தமிழ் கட்சிகள் சிவில் சமூகங்கள் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றன நினைக்கின்றன. மாகாண சபை தேர்தல்களை பற்றி போதிய அளவு ஈடுபடுகின்ற அந்த கேள்விக்கு சுருக்கமான மொழி இல்லை என்றது. என்ன யாருமே இதை பற்றி தெளிவாக சொல்லவில்லை. தமிழரசு கட்சியும் மாகாண சபை பற்றி கலைக்கிறது இல்லை. மற்றது பொன்னம்பலம் தலைமையிலான மாற்று கூட்டாக இருக்கிறவர்களும் அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள். இலங்கையில 13வது திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, அது ஒரு அரபு புள்ளியாக எடுக்க இயலாது என்றதை எழுத்து மூல இணக்கங்கள்லயே சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய அந்த விஷயங்கள் ஒரு புறம் இருக்கு. உண்மையான நிலைமை நீங்க ஏற்கனவே கூறியது போல சில பத்திரிகைகள் இது சம்பந்தமாக ஒரு ஆக்கபூர்வமான கருத்துக்களை ஆரம்பிச்சிருக்கணும். அந்த கருத்து வருங்காலங்கள்ல அது ஒரு பலமடையும். இந்த கட்சிகளுக்குள்ள உள்ள பலரும் இந்த யதார்த்தங்களை புரிஞ்சு கொண்டு நடப்பார்கள். இந்த கட்சிகள் அப்படியே ஓரம் கட்டி விட முடியாது. இன்றைக்கு பொறுத்தவரையிலும் தமிழ் பேசும் மக்களின் பிரதான பிரதிநிதிகளாக தமிழரசு கட்சியினரும் தேர்தல்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் 2ஆம் தேதி
உள்ளூராட்சி சபையில் இருந்தார்கள் அவர்களும். மற்றது தேசிய மக்கள் சக்தியும் வந்து தேசிய அதில் இன்னொரு விடயத்தை கூறணும். சில தமிழ் கட்சிகள் வந்து நாங்கள் தேசிய கட்சிகளை உள்ளூராட்சி சபைகளில் பதவியேற்க விட மாட்டோம் என்று கூறுகின்றார்கள். அதாவது சிங்கள கட்சிகளை பதவியேற்க விட மாட்டோம் என்று கூறுகின்றார்கள். வடக்கு கிழக்கில் வந்து பெரும்பான்மையான, குறிப்பா வடக்கில் வந்து பெரும்பான்மையான கவுன்சிலர்கள் எல்லாருமே 99% கவுன்சிலர்கள் தமிழர்களால் இருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி தமிழர்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழர்கள் உள்ளடக்கிய கட்சியாக தான் இருக்கின்றது வடக்கு கிழக்கை பொறுத்தவரை. அதில் பிரதானமான கட்சியாகவும் இருக்கின்றது. இவர்கள் 377 இடங்கள், 355 இடங்களை வைத்துக்கொண்டு உள்ளூராட்சி சபை அளவுகோலாக இருக்குமானால் அவர்கள் ஒரு பிரதான தமிழ் கட்சி, ஒரு தமிழ் அரசியல் பிரசன்னத்தில் இருக்கின்றவர்கள். ஆகவே அவர்களை புறந்தள்ளி போக முடியாது. அது இன்னொரு விடயம், அவர்களுக்கு பிறகு மீண்டும் சிவலிங்கம் அவர்கள் கூறிய அந்த செம்மணி விவகாரத்துக்கு வருமான சிவலிங்கம் அவர்கள் அதோட தகவல்களை சொல்லிவிட்டார். 96ஆம் ஆண்டு கிருஷ்ணாந்தி படுகொலை செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து வந்து 97ஆம் ஆண்டு விசாரணை நடத்தி ராஜபக்ச கைது செய்யப்பட்டு சோமரட்ன ராஜபக்ச தனது வாக்குமூலத்தில் தான் முதலாக இது தனியொரு பல படுகொலைகள் இருக்கின்றன, அங்கு இருக்கின்றன, அவர்கள் தோன்றப்பட வேண்டும் என்ற விடயத்தை அவர் கூறியது மாத்திரமல்லாமல் தன்னால் அதை அடையாளம் காண்பிக்க முடியும் என்று காண்பித்து 99ஆம் ஆண்டு அகழ்வு வேலைகள் தொடங்கி, சட்டப்படி அகழ்வு வேலைகள் தொடங்கி 15 உடலங்கள் எடுக்கப்பட்டன. அது அப்படியே போட்டு கிடந்தது. இந்த 20 வருடங்களாக வந்து 25 வருடங்களாக வந்து கிட்டத்தட்ட இந்த விடயங்கள் அப்படியே தான் இருந்தன. தற்பொழுது நல்லூர் இந்த செம்மணி இந்து மயானத்தை முதல் கட்டுமானம் செய்கிற வேலைகளுக்காக வந்து நல்லூர் பிரதேச சபை வந்து 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருந்தது. அந்த இதில் வேலைகள் ஆரம்பமாயினர். அந்த வேலைகள் அத்திவார வேலைகள் தொடங்கப்பட்ட போதுதான் இந்த உடலங்கள் 2 அத்திவாரங்களில் கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக அந்த மேனேஜ்மெண்ட், அதில் உள்ள மேனேஜ்மெண்ட் வந்து பிப்ரவரி மாதத்தில் தான் இந்த அத்திவார வேலைகள் தொடங்கினது. பிப்ரவரி 25ஆம் ஆண்டு தொடங்கினது. அதில் உள்ள நிர்வாகம் வந்து போலீஸுக்கு போய் கோர்ட்டில் முதல் ரிட் கொடுத்தது வந்து அந்த மயானத்தின் நிர்வாகி தான் சம்பந்தமான போலீஸ் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் எடுக்கப்பட்டு கோர்ட்டோட அங்குதான் எடுக்கப்பட்டது. அந்த நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் தான் இந்த அகழ்வு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அகழ்வு வேலைகள் பிப்ரவரி மாதமே ஆரம்பிக்கப்பட்டது. பிப்ரவரி மாதம் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கான நிதியை OMB என்று கூறப்படுகின்ற காணாமல் போனோர்களுக்கான அலுவலகம் தான் ஒதுக்குகிறது. இந்த காணாமல் போனோர் அலுவலகத்தை பற்றி தான் தமிழ் கட்சிகள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதால் எந்த பிரயோசனம் சொல்லிக்கிட்டு இது வேறு எந்த முயற்சியாலும் ஏற்படுத்தப்படவில்லை. அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட ஐநா மனித உரிமை சபையின் அந்த தீர்மானங்களின் பிரகாரம் நியமிக்கப்பட்ட OMB என்று கூறப்படுகின்ற காணாமல் போனவர்களுக்கான அலுவலகத்தினால் தான் ஃபண்ட் கட்டப்பட்ட அரசாங்கத்தின் ஃபண்ட் அதுக்கு நிதி அமைப்பிலிருந்து ஒதுக்கப்பட்ட அதனால்தான் இந்த வேலையை நடந்துட்டு இருக்கின்றது. ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அகழ்வு வேலைகள், இந்த அகழ்வு வேலையில் தமிழ் அரசியலுக்கும் இந்த அகழ்வு வேலைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அது நடக்கின்றது. அந்த தற்செயலாக இந்த அத்திவாரங்கள் கட்டப்படும் பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு தான் மீண்டும் ஞாபகப்படுத்தப்பட்டது. அதை கோர்ட்டுக்கு போன இடத்துல வந்து அவர்கள் செய்தார்கள். இது பொழுது நடந்துட்டு இருக்கின்றது. இதை சொல்லிங்க கூறிய போல் அரசியல் ஆக்குவது வந்து உண்மையிலே வந்து இது ஒரு 10ஆம் பசலித்தனம் சொல்ல வேண்டும். இதில் அரசியலுக்கு எந்த இடமும் இல்லை. இது வந்து சிவில் சமூகத்தினராலும் அரசியல் கட்சிகளில் உள்ள அங்கத்தவர்களுக்கு ஆதரவு அளிக்கணும். எந்த படுகொலைகள் நடந்தது வந்து ஒரு கோரமான யுத்தம், அகோரமான யுத்தம். இந்த யுத்தத்துல வந்து லட்சக்கணக்கான ஆட்கள் கொல்லப்பட்டது. படுகொலைகள் என்று பார்க்கும் பொழுது செம்மணி மாத்திரமல்ல, கூந்திரி படகு, வல்வெட்டுத்துறை படுகொலை, காத்தாங்குடி படுகொலை, அன்றாதூர் படுகொலை என்று ஆயிரக்கணக்கான படுகொலைகள் நடந்தது. இதுகள் எல்லாம் வந்து இந்த கோரமான குரூரமான இந்த சம்பவங்களை மீள எழுப்பிக்கொண்டு வாரத்துல வந்து அது கட்டாயம் செய்யப்பட வேண்டும். அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு நீதி வழங்கப்பட வேண்டும். அந்த நீதி வந்து ஒரு சமூகத்தினால் கையெழுக்கப்பட வேண்டும். இது ஒரு அரசியல் பிரச்சனை அல்ல. இன்று இது ஒரு அரசியல் பிரச்சனை அல்ல. இதை ஒரு அரசியல் பிரச்சனை ஆக்குபவர்கள் சமகாலத்தில் நிகழ்காலத்தில் நடக்கும் அரசியல் ஓட்டங்களில் எந்த திசை வழியில் செல்வது, என்ன செய்வது என்பது பற்றிய எந்த விதமான
ஒரு ஐடியா இல்லாமல் தான் அவர்கள் இந்த விடயத்தை மீண்டும் மீண்டும் இதற்குள் போய் ஒளிந்திருக்கிறார்கள் சொல்றோம். இப்படியான பிரச்சனைகள் தானாக மீறிடும் பொழுது அல்லது அரசாங்கம் இதற்கான ஒரு நியாயம் வேண்டும் என்று சில முன்முயற்சிகளை எடுத்திருக்கின்ற பொழுது இதற்குள் ஒளித்திருந்து சமகால அரசியல் பிரச்சனைகள் என்ன, அவற்றுக்கான தீர்வு என்ன, தமிழ் பேசும் மக்களுக்கான அரசியல், சமூக அரசியல், பொருளாதார மீட்சிக்கான, முன்னேற்றத்திற்கான, மேலெழுச்சிக்கான ஒரு திட்டங்களை எவ்வாறு தீட்டுவது, அதற்கு நாங்கள் நடைமுறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அரசியல் பாதையை எவ்வாறு வரையறுப்பது என்பது பற்றிய எந்த விதமான தெளிவான முடிவுகளோ அல்ல தெளிவான சிந்தனை போக்கோ இல்லாமைதான் இவ்வாறான பிரச்சனைகள், உணர்ச்சி வசப்பட்ட பிரச்சனைகள் எழும்பும் பொழுது அதற்குள் ஒளித்திருக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், சரியான நீதி வேண்டும், அதற்கான வேலைகளை அரசாங்கம் செய்கின்றது. அந்த அரசாங்கத்தை அது சம்பந்தமாக நாங்கள் பாராட்ட வேண்டும். பாராட்டுவது மாத்திரமல்ல, அதற்கு அடுத்த கட்டமாக அதில் தடங்கள் வருமாக இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கான வழி என்ன என்பதை தலைவர்கள், சமூக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் அனைவருமே அதை என்ன மாதிரி இது ஒரு லொஜிக்கலான எண்டுக்கு, அதாவது இறுதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் வண்ணம் ஒரு முடிவை நோக்கி இதை எவ்வாறு நகர்த்துவது என்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக பாவிக்க என்பதற்கு பதிலாக இது ஒரு குரோதத்தை வளர்ப்பதாகவும் முரண்பாட்டை அதிகரிப்பதாகவும் கடந்த காலங்களிலேயே சீவித்துக் கொண்டிருக்கும் நிலையை ஏற்படுத்துகிறது. ஆகவே தமிழ் அரசியலில் தேக்க நிலைக்கான முக்கிய காரணமாக அடையாளப்படுத்தப்பட வேண்டியது என்னென்றால், தமிழ் அரசியல் கடந்த காலத்திலேயே குழலுகின்றார்கள், புரண்டு கொண்டு இருப்பதிலேயே சுகம் காணுகின்றார்கள். நிகழ்காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ எந்த விதமான தெளிவான ஒரு திட்டவட்டமான பாதையை வகுப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை என்றால் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த அரசாங்கம் ஒரு பொருளாதார சிக்கலுக்குள் இருக்கின்றது. 2028ஆம் ஆண்டு வட்டியும் கடனுமாக கடன் செலுத்த வேண்டிய நிலைமை வரப்போகும். அதற்கான தேசிய வருமானம் காணாமல், தனியா வெளிநாட்டு வேலையாட்களின் வருமானம், டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகளின் வருமானம் இதுதான் தங்கி இருக்கின்றது. இது ரெண்டுமே வல்னரபிளான விஷயம், உலக அரசியலோடு சம்பந்தப்பட்ட விஷயம். எந்த நேரமும் குறையெல்லாம் கூடலாம். ஆனா உற்பத்தி பொருளாதாரத்தை வளர்த்தல், இந்த 2028க்கு முன்னர் தேசிய வருமானத்தை அதிகரித்தல், இந்த பிரச்சனைகள் தமிழ் மக்களுக்கும் தேவையாகத்தான் இருக்கின்றது. இலங்கை பிரச்சனை ஒவ்வொருவருக்கும் முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த விடயத்தில் தமிழ் பேசும் மக்களின் பங்களிப்பு என்னவாக இருக்க போகிறது? அந்த வகையில் தான் நீங்கள் கேட்டது போல இந்த மாகாண சபைகளை வலுவுள்ளதாக்குவது, தேசிய உற்பத்தி பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்கும் ஜனநாயகத்தை பரவலாக்குவதற்கும், வடக்கு கிழக்கில் மாத்திரமல்ல 9 மாகாணங்களும் பரவலாக்குவதற்கும் மிக அத்தியாவசியமான அரசியல் யாப்பில் உள்ள ஒரு ஏற்பாடு என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அதை நாங்கள் பல வருடங்களாக மீண்டும் சொல்லி வருகின்றோம். அரசியல் ஜாப்பில் உள்ள ஏற்பாடு, புதிய அரசியல் ஜாப்பு பற்றி நல்ல வியாக்கியானங்கள் நடந்திருக்கின்றன. முதலாவது 91ஆம் ஆண்டு மங்களம் சிங்கா கமிட்டி வந்தது. 2000ஆம் ஆண்டு சந்திரிகா கொண்டு வந்தார். 2015 நல்லாட்சி அரசாங்கத்துல, இந்த மஹிந்த அரசாங்கத்துல திசை விசாரணை அறிக்கை வந்துச்சது. அதுக்கு பின்னர் வந்த கடைசியாக நல்லாட்சி அரசாங்கத்துல புதிய அரசியல் ஜாப்பு இதெல்லாம் பேசி கலைத்து போய்விட்டோம். புதிய அரசியல் ஜாப்பு வருகிற நேரத்தில் வரட்டும். அது வரும் பொழுது அதில் தமிழ் பேசும் மக்களின் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை தமிழ் தலைவர்கள் தீர்மானிக்கலாம். இலங்கைக்கு சுரீத்தமான இலங்கையை கட்டி எழுப்புவதற்கு, வேகமான பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு, நாட்டில் உள்ள 4 தேசிய இனங்களின் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரிக்கக்கூடியவை அல்ல தேசிய இனங்களை அங்கீகரிக்கக்கூடிய அந்த திறந்த மனப்பான்மையோட அரசியல் ஜாப்பில் எவ்வாறு அதன் செழுமையை கூட்டலாம் என்பது தொடர்பான விஷயங்கள் வெளிநாடுகளால் செய்ய முடியாது. அது இலங்கைக்குள் நடக்கப்பட வேண்டிய விஷயம். தமிழ் பேசும் மக்களுக்கு உள்ள அங்கலாய்ப்புகளை அல்லது அவர்களுக்கு உள்ள சந்தேகங்களை பேசுவதானால் சிங்கள மக்களுடன், பெரும்பான்மையான சிங்கள மக்களின் அனுசரணையுடன் தான் புதிய அரசியல் ஜாப்பு ஒன்று வரலாம். அது எல்லாத்தையும் மனம் கொண்டு அது எப்ப வரும் என்பது எங்களுக்கு தெரியாது. வருகின்ற நேரத்தில் அரசியல் ஜாப்பை பற்றி கதைக்கலாம். இன்றைக்கு அரசியல் ஜாப்பில் இருக்கக்கூடிய மாகாண சபை முறைமை என்ற ஏற்பாட்டை அனைத்து இலங்கைக்கும் பயன்படக்கூடிய முறையிலும் ஜனநாயகத்தை பரவலாக்குவதற்காகவும், 2ஆம் தலைமுறை அரசியல் தலைவர்களை உருவாக்குவதற்காகவும், நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தை
வேகமாக முன்னகர்த்தி நாடு எதிர்நோக்கின்ற பாரிய பொருளாதார பிரச்சனையை எதிர்கொள்வதற்காகவும் இந்த தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும், ஜனநாயகமயப்படுத்தப்பட வேண்டும். கடந்த காலத்தில் நடந்த விடயங்களுக்கு பரிகாரம் காணும் விடயங்கள் பொதுவாக சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில், அதை ஊக்குவிக்கும் அதே நேரத்தில், அதுக்கு முட்டுக்கட்டை போடாமல் இருக்கும் அதே நேரத்தில், நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் உள்ள அரசியல் ஏற்பாடு என்ன, சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டமிடல் என்ன என்பது பற்றி தமிழ் தலைமைகள் யோசிக்க வேண்டும். இந்த போராட்டம் ஆயுத போராட்டம் 83ஆம் ஆண்டு தொடங்கினது என்று வைத்துக் கொண்டாலும் 2009ஆம் ஆண்டு 26 வருடம் நடந்து முடிந்து விட்டது. 1983ஆம் ஆண்டில் 20 வயதாக இருந்தவர் இன்றைக்கு 62 வயதாக இருப்பார்கள். இந்த அவர்களுக்கானதல்ல இந்த அரசியல் எதிர்காலம். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்த பின்னர் அப்ப 20 வயதாக இருந்தவர் இன்று 36 30 வயதுக்கு 40 வயதுக்கு உட்பட்ட இந்த உள்ளூராட்சி சபைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாட்டி அந்த சமூக பிரச்சனை உள்ளவர்கள் இந்த அரசியல் தலைமைகளை ஏற்று அவர்களால் தான் எதிர்காலத்தை அக்கறையுடன் நோக்க முடியும். இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த முதியவர்கள் கடந்த காலத்தில் கிளைத்து இருப்பதைத்தான் விரும்புகின்றார்கள் போல் தெரிகிறது. ஆக இதை நிறுத்தி கடந்த காலங்கள் விடயங்கள் நடந்து கொண்டிருக்கும் அதே வேளை எதிர்கால அரசியலை நோக்கி ஆக்கபூர்வமாக சிந்திக்க வேண்டும். நாங்கள் அது தொடர்பாக தொடர்ந்தும் பேசுவோம். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல். ஜெகநாதன், இப்பொழுது 2 கருத்துக்கள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது செம்மணி விவகாரம் என்றாலும் சரி, அல்லது மாகாண சபை தேர்தலாலும் சரி, இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் பொருளாதார ரீதியாக பலமாக இருக்க வேண்டும். பலமாக இருந்தால் தான் இவற்றையெல்லாம் முன்னெடுத்து செல்ல முடியும் என்பது. இதை தமிழ் சமூகம் அல்ல புலம்பெயர்ந்த மக்கள் ஓரளவு உணர்ந்திருக்கிறார்களா? சிவலிங்கம் அவர்கள் கூறியது போன்று 99ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த செம்மணி விவகாரம் அப்படியே அடக்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்த செம்மணி விவகாரத்தில் இன்றைக்கு வேறு அரசு இருந்திருந்தால், பொதுவாக ராஜபக்ச அரசோ அல்லது ரணில் அரசோ அல்லது வேறு ஒரு அரசு தேசிய மக்கள் சக்தியை தவறு எடுத்திருந்தால் இந்த அளவுக்கு இது வெளிவந்திருக்குமா என்ற சந்தேகங்களும் இருக்கின்றது. எவ்வாறு நீங்கள் அதை பார்க்கின்றீர்கள்? நன்றி ராம். முதலாவது இந்த செம்மணி விவகாரம் இந்த அரசியல் தலைவர்களோ அல்லது இன்றைக்கு ஆட்சி செய்கிறவர்களோ அக்கறை எடுத்து இது சம்பந்தமான உண்மையை வழியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பேச்சளவில் சில சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு தரம் பேசிக் கொண்டிருந்தாலும் அதற்கான எந்த நடவடிக்கைகளோ அல்லது அதற்கான முயற்சிகளோ மேற்கொள்ளப்படவில்லை. இது தற்செயலாக அத்திவாரம் பட்ட போன இடத்துல, அதாவது அங்க ஒரு சுடுகாடு அமைக்கிறது, அதுக்கான பாதுகாப்பு வேலியை பாதுகாப்பு அரணை உருவாக்க வேண்டும் என்ற ரீதியில வெட்டப்பட்ட பொழுது அங்கே இந்த எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அல்லது உடல் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலைமையில அது தொடர்ந்துதான் சட்ட ரீதியான ரீதியில இந்த நிகழ்வுகள் தொடங்கினது. ஆனால் இங்க உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில பாவிக்க வேண்டிய தேவை தமிழ் சமூகத்துக்கு இருக்குது, சிவில் அமைப்புகளுக்கு இருக்குது. ஓரளவுக்கு அதை முயற்சியும் எடுத்திருக்கிறார்கள். அதுல சில சட்டத்தரணிகள் மற்ற இனியவர்கள் சமூக ஆர்வலர்கள் இது சம்பந்தமாக பேசிக்கொண்டிருந்தவர்கள். ஆனா இன்றைக்கு அது என்னன்னு சொல்லி சொன்னா, அரசியல் ரீதியாக தங்களுக்கு சாதகமான ரீதியில அரசியலை செய்யறதுக்கான வாய்ப்பாக பயன்படுத்துகிறதுக்கு இந்த எந்த காலத்திலுமே இந்த அரசியல், அதாவது இந்த எரும மாடுகள் தங்களுக்கு தேவையான நேரத்துல அதுகள் பூச்சிகளை அல்லது மற்றதுகளை விரட்டுறதுக்காக இப்படி போய் சேத்துக்குள்ள போய் அதுகளுக்குள்ள போய் உருள்றதோ, அது மாதிரி இந்த உருண்டு கொண்டே இருக்கிற இந்த அரசியல்வாதிகள் அதை பயன்படுத்தி கொள்றதுக்கு தண்டிக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்கு. ஆனா இந்த செம்மணி விடயத்துல நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த அணையா வழக்கு இவைகள் என்ற போராட்டங்கள்ன்றது அது மக்கள் அதுல ஒரு இத ஒரு வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் வருகிற நேரத்துல இந்த மக்களுக்கு மத்தியில இந்த ஒரு இது சம்பந்தமான உண்மைகள், காணாமல் போனவர்கள், தங்களுடைய உறவுகள், இவைகள் எல்லாம் புதைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறதுக்கான முயற்சியை அவர்கள் மேற்கொண்டதுகள்ல தவறில்லை. அது அந்த போராட்டங்கள் நடத்தப்படத்தான் வேணும். ஆனால் பிரச்சனை எங்க வருகிறது என்று சொல்லி சொன்னா, நான் ஏற்கனவே கூறியது போல அரசு அதுல சிவலிங்கம் கூறினது போல அரசு இந்த முதல்ல 3 நாட்கள் ரீதியில இருந்ததை இப்பொழுது 40 நாட்களுக்கு தொடர்ந்து அதனை தோண்டுவதற்கான நிதியை ஒதுக்கி இருக்கின்றது.
ஆகவே இப்பொழுது இந்த திறக்கப்பட்டிருக்கிற இந்த இதை வந்து வாய்ப்பை வந்து எப்படி முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுகிறன்ற ரீதியில அரசுக்கு வந்து இதுக்கான இன்னும் மேலதிகமான நிதியை ஒதுக்க வேணும், இதுக்கான முழு உண்மைகளையும் வெளிப்படுத்த வேணும் என்ற ரீதியில கோரிக்கை விடப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திலே என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், இது 40 நாளில் நிப்பாட்டப்பட்டாலும் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சேத்துல உருளுகிற இந்த இவர்களுக்கு வந்து அதையும் வச்சு அரசியல் செய்யலாம் என்று சொல்லித்தான் யோசிக்கிறார்களே தவிர அதை எப்படி முன்னுக்கு கொண்டு செல்லுகிறதுக்கான வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேணும் என்றதுகளை வந்து எந்த விதமான அக்கறையும் இல்லை. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு ஆட்சியில இருக்கிறவர்கள் வந்து அங்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னா, அரசியல் கட்சிகாரர்கள் வந்திருக்கிறார்கள், மக்கள் அந்த கேள்விகளை கேட்டிருப்பார்கள் அவர்கள்ட்ட. மக்கள் வந்து கேள்விகளை இப்படியெல்லாம் அவலங்களுக்கு வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க என்றால் அவர்களும் தமிழ் மக்களால தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் இதுக்கு என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு அல்லது இதுக்கான சரியான தீர்வை காண்றதுக்கு எப்படி நீங்க வற்புறுத்த போறீங்கள், நீங்கள் அரசியல அங்கம் வகிக்கிறவர்களாக இருக்கலாம், அரசியல அங்கம் வகிக்கிற அமைச்சராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியில இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக அரசியல் அங்கம் வகிக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்கள் என்ற ரீதியில் இருக்கிறவர்களை வந்து அந்த கேள்விக்குட்படுத்தி இருக்க வேண்டும். அதாவது இப்படியான ஒரு அவலம் நடந்திருக்கிறதுன்றதுகள் வந்து இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிற நிலைமையில நீங்கள் இதுக்கான தீர்வை என்ன காண போகிறீர்கள் என்ற கேள்விகளை மக்கள் கேட்டிருந்தாக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்க வேண்டியதான் ஒரு தீர்க்கமான தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வான ஒன்று சிந்திக்கிறவர்களுக்கு ஏற்பட வேண்டிய ஒரு உண்மையான நிகழ்வாக இருந்திருக்க முடியும். ஆனால் இங்க என்ன நடந்தது? நான் குறிப்பிட்டது போல இந்த சேற்றிலே புரளுகிற இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லிதான் தங்களுடைய அடிவரடிகளை அல்லது அவர்களுக்கு கடந்த காலத்துல வந்து சாராய தவணைகளை பெறுகிறதுக்காக இன்றைக்கு இந்த கிளிநொச்சி பாராளுமன்ற ஸ்ரீதரனை பொறுத்தவரையில 5 தவணைகளுக்கான பெர்மிட் எடுத்து கொடுத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் வந்து வருகிறது. அது இனி போக போகத்தான் தெரியும். அதை மூடி மறைக்கிறதுக்காகத்தான் அவர் அனுராவை கூட சந்திச்சதாக என்ற ரீதியில கூட செய்திகள் வருகின்றன. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்கின்றதுகள் பொறுத்துதான் பார்க்கப்படும். ஆனால் இவர்கள் வந்து இத்தகைய ஊழல்களும் டீல் அரசியலும் செய்கிற இவர்கள் வந்து தங்களுக்கு என்று சொல்லி ஒரு கோஷ்டியை வைத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு வந்து அவர்களை போதை மதுபானத்துக்கு அடிமையாக்கி அவர்களை கொண்டு வச்சு இவர்களுக்கு மிரட்டுகிற வேலைகள் அல்லது இவர்களுக்கு எதிராக ஏசுகிற வேலைகள் இவைகளை செய்கிறதன் மூலம் தாங்கள் ஒரு பெரிய தமிழ் மக்களை பாதுகாவலர்களாக காட்ட முற்படுகிறார்கள். ஆகவே இதை தவிர இவர்களுக்கு அரசியல் வந்து தமிழ் மக்களுக்கு சாதகமான ரீதியில அல்லது அதை கொண்டு செல்லக்கூடிய ரீதியில கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ரீதியில அதை செய்கிறதுக்கான அவர்களுக்கு அந்த ஞான உதயமும் கிடையாது, அதை அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கவும் முடியாது. அதே நேரத்தில் இந்த மனித உரிமை ஆணையாளர் நாயகம் வந்த பொழுதும் இங்க இந்த இப்பொழுது எல்லாரும் டெலிபோனை எடுத்தா இந்த யூடியூப் என்று சொல்லி அங்க மக்களை அவரோட பேசுகிறதுக்கு கூட விடாமல் இடையூறு செய்த சம்பவங்களை நாங்க காணக்கூடிய இருந்தது. எந்த அளவுக்கு தாங்கள் அதை படம் எடுத்து அதன் செய்திகளை போட்டு அதன் மூலம் வருமானம் தர்றதுக்கான முயற்சிகளில் தான் இந்த குழுக்கள் இருக்கின்ற வழி ஒரு ஆரோக்கியமான அரசியலை செய்யறதுக்கோ அல்லதுக்கான வாய்ப்புகளை அளிக்கிறதுக்கோ மக்களுடைய கருத்துக்களை சரியான முறையிலே அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான எந்த முயற்சிகளையும் அரசியல்வாதிகளும் செய்யவில்லை, இவர்களும் செய்யவில்லை. அதுக்கு இடையூறாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய உண்மையான வேஷம் என்னன்றது எல்லாருக்கும் இன்றைக்கு ஓரளவுக்கு பகிரங்கமாகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா மக்களை பொறுத்தவரையிலே அதுல உறவுகளை இழந்தவர்களுக்கான நியாயத்தை கிடைக்கிறதுக்கான வழிகளை தேடுகிறதுக்கான முயற்சிகளை வந்து எந்த அளவுக்கு வந்து நியாயமாக இதை பற்றி சிந்திக்கிறவர்கள் வந்து மேற்கொள்ள போகிறார்கள்ன்றது ஒரு கேள்விக்குறியாக இவர்கள் இடையூறாக இருக்கிறார்கள் என்றதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டத்தான் வேண்டும். அதை கடந்து அவர்கள் இந்த அளவுக்கு கொண்டு செல்ல போகிறார்கள்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேணும். அதே நேரத்தில் இன்றைக்கு தென்னிலங்கை அரசியலை பொறுத்தவரையில ஒரு இந்த கடந்த காலத்துல வந்து தேர்தல் பொழுது அளித்த வாக்குறுதிகளுக்கு அமைய பல விடயங்கள் வந்து இந்த ஊழல் சம்பந்தமான விடயங்கள் தீவிரமாக பேசப்பட்டு வருகிறது. பலர் கைது செய்யப்படுகிறார்கள். இப்போ அடுத்ததாக இந்த குடும்பமாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து அதுல எல்லாரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்னன்னு சொல்லி சொன்னா அவர்களுக்கு கூடாகத்தான் இந்த மோசடிகள் எல்லாம் நடந்திருக்குது. அவர்களுடைய உறவினர்கள், சகோதரங்கள், மனைவி இவர்களுடைய பேர்ல தான் அந்த பணப்பட்டுவாடாக்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதுன்றதுகள் எல்லாம் வந்து வெளிவந்து அவர்கள் சிலர் தண்டனையும் அனுபவிக்கிற நிலைமைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிற நிலைமையில இது அடுத்த கட்டமாக இப்பொழுது மஹிந்த ராஜபக்சனுடைய மனைவியுடைய பேர் அதுல பெரிய ஊழல் மோசடியா ஒரு
என்ன தொண்டு நிறுவனம் ஒன்று நடத்தின ரீதியில எவ்வளவு பணம் பெற்றுக் கொண்டாருதுன்றதெல்லாம் விசாரணைக்குள்ளாகி கொண்டிருக்கிறது எல்லாம் ஒரு பெரிய தென்னிலங்கையில ஓரளவுக்கு மக்களுக்கு மத்தியில இவர்களுடைய இந்த கொள்ளையர்களுடைய சொத்துகள் மக்களுக்கானதாக அவர்களுடைய நாளைக்கு பறிமுதல் செய்யப்படக்கூடிய அல்லது அவருடைய சொத்துகள் என்ன சட்டபூர்வம் இல்லாமல் வாங்கியதுகள் அரசமயப்படுத்தப்படுமாக இருந்தால் அந்த அளவுக்கு அதுகளை கொண்டு சென்று அந்த நிதியை மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ரீதியில ஒரு செயல்பாடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும்ன்றதுதான் உண்மையான நியாயமாக இருக்க முடியும். அதுக்கான முயற்சிகளை இந்த அரசு செய்யும் என்று சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்ப அரசுக்கும் மக்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கின்ற இன பிரச்சனை சம்பந்தமான ரீதியில இதுகள். ஆனால் இந்த சந்தர்ப்பங்களை, இந்த செம்மணி போன்ற சந்தர்ப்பங்கள், இன்றைக்கு ஊழலுக்கு எதிரான பிரச்சனைகள், இவைகளை மக்கள் மயப்படுத்துகிறதுக்கான வேலைகளையும் அதே நேரத்தில் இந்த இன பிரச்சனைக்கான தீர்வும் இதன் மூலம் வெளிக்கொண்டு வருவதற்கு அல்லது ஊக்கப்படுத்தக்கூடிய ரீதியில மக்களுக்கான இன்றைக்கு அரசியல் அமைப்பில் கூறப்பட்டிருக்கிற மாகாண சபை ஆட்சியை உருவாக்குறதுக்கு அல்லது அதனை செய்கிறதுக்கான முயற்சிகளை எந்த அளவுக்கு மேற்கொள்ளுகிறார்கள் என்றதுகள் அது அரசியல்வாதிகள்ட்ட எதிர்பார்க்காவிட்டாலும் இன்றைக்கு சில குறிப்பாக இளநாடு பத்திரிகையா இருந்தாலும் சரி, வேறு ஊடகவியலாளர்களும் சரி முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், கட்டுரைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு சமூகத்துக்கு இருக்கின்றது. அந்த ரீதியில தான் அவைகளை நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டிய காரணமாக இருக்கின்றது. இன்றைய நிலையில ஒரு நிர்வாக கட்டமைப்பு ஒன்றை வடக்கு கிழக்குல உருவாக்க வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்றது. அதனை செய்யறதுக்கான முயற்சிகளை இதன் மூலம் இவைகளுக்கான ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருந்தால் இன்னும் சுலபமாக இவைகளை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதுகளை மக்களுக்கு மத்தியில சொல்ல வேண்டியது. இப்ப டிடிஎன்ஏ பொறுத்தவரையில தேர்தல் அறிக்கையில தாங்கள் இந்த 13வது திருத்தம் மாகாண சபை இவைகளை வலியுறுத்துவோம் என்றெல்லாம் கூடப்பட்டிருந்தது. ஆனா அதுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு பார்த்தா அவர்கள் எப்படி ஆட்சி அமைக்கிறதுன்ற ரீதியிலே அதுகள் என்ற ரீதியில தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர இது எந்த அளவுக்கு பேசப்படுகிற பொருளாக இருக்கிறது என்றதுகள் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே இவர்கள் இந்த சொன்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்ற ரீதியில அரசியல்வாதிகளும் அதில் ஆதரவு தெரிவிக்கிறவர்கள் பகிரங்கமாக கூறியவர்கள் இன்னும் தொடர்ந்து அதை வலுவாக முன்னெடுக்கிறதுக்கு அதற்கான ஆதரவு சக்திகளை ஒன்றிணைத்து அதனை ஒரு வலுவான ரீதியில் மக்களுக்கு மத்தியில அதை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அதன் மூலம் தான் எங்களுடைய அபிவிருத்தியையும் அரசியல் பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்கான ஒரு வழியை நாங்கள் உருவாக்க முடியும். அதை ஒரு ஆரம்ப புள்ளியாகவாவது வைத்து அதனிலிருந்து தொடர்ந்து செல்ல வேண்டும் என்றதுகளை வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு இருக்குது. ஆனா எந்த அளவுக்கு இதை ஊக்கப்படுத்தி இதை செய்ய போகிறார்கள் என்றதை நாங்க பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் எதுவாக இருந்தாலும் மாற்றம்ன்றது மாற்ற முடியாதுன்ற ரீதியில மக்கள் கட்டாயம் இவைகள் எல்லாவற்றையும் பற்றி பெருமளவுக்கு சிந்திக்க வைக்க வேண்டிய பொறுப்பு. என்னென்னா மக்கள் இதுல விலகி போகிற எதுவும் நடக்காதுன்ற ரீதியில விலகி போற நிலைமைகள்ல இருந்து மாற்றி இளைய சந்ததிகள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறவர்கள் இவர்களுக்கு இவைகளை சரியான முறையில தெளிவுபடுத்தி அவர்களை அந்த மக்களுக்கு மத்தியில செயல்பட வைக்கிறது, அந்த கருத்துக்களை கொண்டு செல்லுகிறதுக்கான முயற்சிகளையாவது இவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றதான் எங்கள் எதிர்பார்ப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது. உறவுகள் கேட்டது டாக்டர் டிவிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் உறவுகளை. It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.